வணக்கம். Chokkalingam Palaniappan, Director Prakala Wealth Management. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம மக்களுக்கு அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான டாபிக், முக்கியமாக தமிழர்களுக்கு பிடித்தமான டாபிக்கு ரியல் எஸ்டேட். ஸோ நம்மளில் பெரும்பாலும் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்படுறவங்க, ஐ மீன் ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு. ஸோ நம்ம இந்தியா பூராவுமே, இந்திய மக்கள் அனைவருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு செஞ்சுருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ பர்சன்டேஜ் வந்து ஒரு 4-5% தான். மீதி மேக்ஸிமம் வந்து ரியல் எஸ்டேட்டு தென் கோல்டு. ஸோ கிட்டத்தட்ட 50% மேலே ரியல் எஸ்டேட்டு, அதே மாதிரி கோல்டும் ஒரு நல்ல சதவீதம் இருக்கிறது. பட் வேறஸ் நல்ல க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடிய ஈக்விட்டி மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வந்து மிக மிக குறைவு. பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பூமு இது ஓவராக இன்னும் இருக்கா அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி ரியல் எஸ்டேட்டு டவுனில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதனுடைய பின்புலனை புரிஞ்சுக்கணும்னா, இது எப்படி ரியல் எஸ்டேட்டை வந்து எந்த வகையில் இந்தியாவில் வந்து ஒரு கண்ணுக்கெட்டாத அளவுக்கு ஒரு அதிவேகமாக வளர்ந்தது, அது ஏன் இப்போ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2003 டு பி எக்ஸாக்ட் ப்ரிசைஸ்னால் 2002 2003 ஆரம்பித்து ஒரு 2010-11 வரைக்கும் இந்த பூம் போச்சு. அந்த ஒரு 7-8 வருஷம், அல்லது அதுக்கு 2000 வாங்கினவங்க, 1998 வாங்கினவங்க, 1998 அல்லது 2004-5 எந்த பீரியடில் வாங்கியிருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து நான் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது 30 லட்ச ரூபாய்க்கு போகுது, அல்லது 10 லட்சத்துக்கு வாங்கினது 50 லட்சத்துக்கு போகுது, அல்லது சில சமயங்களில் 10 லட்சத்துக்கு வாங்கினது 2 கோடிக்கு போகுது. இது எல்லாமே நிகழ்ந்தது, நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்று. இப்போ இதில் என்ன, இதே மாதிரி நீ வாங்குறவங்களுக்கு ஏறுமா அப்படிங்கிறதான் நமது கேள்வி. பல பேர் என்ன ஏறும்னு நம்பிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த ரியல் எஸ்டேட் வந்து திடீர்னு இது மாதிரி ஒரு கண் தெரியாத அளவிற்கு ஏறுவது வந்து சில ஒரு புதிய பொருளாதாரம் ஒரு நாட்டில் வரையில் அது மாதிரி நிகழும். உதாரணத்துக்கு 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் ஒர்க்கிங்க்கு வந்தாங்க, அதனால டபுள் வேஜ் இன்கம் ஆச்சு, அதனால் நிறைய பணம் கிடைத்தது, அதனால் அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டுக்கு போனாங்க. ஸோ அங்கே ஒரு பூம் இருந்துச்சு 60களில், அந்த பீரியட்லாம் ஒரு பெரிய பூம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழித்து அந்த பூம் உடைந்தது, பஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக எவ்ரி ஒரு 6-7 வருஷம் 8 வருஷத்துக்கு அப் ஆகும், அப்புறம் 6-7 வருஷம் டவுன் ஆகும். திஸ் இஸ் நார்மல் பேட்டர்ன். லேட்டர் ஆன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹாங்காங், தாய்வான், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய கிழக்காசிய நாடுகள், தென்கிழக்காசிய நாடுகள், ஸோ இந்தோனேஷியா, மலேசியா, இது மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, தாய்லாண்டு, இந்த நாடுகள் எல்லாம் ஒரு பெரிய பூம் வந்துச்சு. சவுத் கொரியா அஃப்கோர்ஸ். அங்கேயெல்லாம் எதனால் பூம் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸை வச்சு அது ஒரு புதிய பொருளாதாரமாக இங்கே தலையெடுத்தது. கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும், 1970, 80, 90 எல்லாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் பேனாசோனிக் டேப் ரெக்கார்டர் மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க, சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க, டெலிவிஷன்ஸ் செட்ஸை வாங்கிட்டு வருவோம் நம்ம வெளிநாடுகள்லேருந்து, அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன் வந்து அது ஒரு புதிய பொருளாதாரம். அந்த புதிய பொருளாதாரம் வந்து நிறைய அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, ஏற்றுமதி பண்ணாங்க. அதை வச்சு அங்கே இருந்த மக்கள் தொகைக்கு மக்கள் அனைவருக்கும் சம்பளம், ஊதியம் அதிகமாக கிடைத்தது, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது, அதனால் எல்லாரும் ரியல் எஸ்டேட் வாங்க போனாங்க. ஸோ சடன் ஸ்பர்ட் இன் ப்ரைஸஸ் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள், ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக ரியல் எஸ்டேட் பூம் இருந்துச்சு. அப்புறம் எகெயின் அங்கே நார்மலைஸ் ஆகிடுச்சு. சப்ஸ்கியூவெண்ட்டாக வந்து 1990களில் வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து மேனுஃபேக்சரிங் எக்கானமி. ஸோ உலகத்திற்கே ஒரு, நம்ம இப்போ இந்தியா எப்படி பேக் ஆஃபீஸ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உலகத்திற்கே ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சைனா அப்படிங்கிற லெவலில் வந்துச்சு. அமெரிக்காவில் இருக்க மேனுஃபேக்சரிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே சைனாவுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அது மாதிரி பல நாடுகளும், இந்தியா உட்பட பல நாடுகளும் சைனா தயாரித்த பொருட்களை வாங்கி கொண்டிருந்தேன் அந்த டயத்தில். ஸோ அங்கே இருக்கவங்களுடைய சம்பளம் எல்லாம் சடார்னு ஏறிச்சு. அதனால் எல்லோரும் கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவர்களானாங்க, மிடில் கிளாஸ் பர்டிகுலர்லி. ஸோ அங்கே ரியல் எஸ்டேட் பூமும் கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு ஃப்ளாட்டுகள் கட்டப்பட்டன, வீடுகள் கட்டப்பட்டன. அல்டிமேட்டாக அதுவும் பஸ்ட் ஆச்சு. அப்புறம் 2000க்கு அப்புறம் 2006-7 அந்த 7-8 எல்லாம் சரிவு நடக்கையில் சைனாவும் பஸ்ட் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து அங்கே எக்ஸஸ் சப்ளை, ப்ரைஸ் வெரி ஸ்லோ டவுன்.
ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2002-03 வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பூம் வந்தது. ஸோ இன்ஃபர்மேஷன் ஐடின்னு சொல்கிறோம். நம்ம குழந்தைகள் எல்லாரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு படிக்க வச்சோம். அவங்க படித்தாங்க, கை நிறைய சம்பளம் வாங்கினாங்க, வெளிநாடுகளுக்கு போனாங்க, பணம் நிறைய வந்தது. வந்தோடனே என்ன பண்ணுறது, ஒன்று ரியல் எஸ்டேட் வாங்கு. ஏன்னா அதுதான் மனிதனுடைய மிகவும் அத்தியாவசியமான ஒன்று, ப்ளஸ் மிகவும் தெரிந்த பரிச்சயமான முதலீடும் அதுவே. ஏன்னா இப்போ அப்பா அம்மாட்ட நம்ம போய் கேட்டோம்னா ஜென்ரலாக வந்து இப்போ மண்ணை வாங்கி போடு, ரியல் எஸ்டேட்டை வாங்கி போடு, லேண்டை வாங்கி போடு, அது நல்லா பெருகும், அல்லது கோல்டை வாங்கி போடு, அது 2 தான் அவங்களுக்கு தெரிந்த முதலீடு. அதை நம்ம குழந்தைகளுக்கும் சொன்னாங்க. ஸோ நம்ம மக்கள் எல்லாரும் போய் கண்ணு மண்ணு தெரியாமல் வாங்கினோம். அதாவது முதல் வீடு வாங்குறது தவறில்லை, அது என்ன விலையாக இருந்தாலும் உங்கள்கிட்ட அஃபோர்டபிலிட்டி இருந்துச்சுன்னா முதல் வீடு வாங்குறத பற்றி இஷ்யூ இல்லை. இப்போ வந்து நான் பேசுகிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு வரையில் சொல்லக்கூடிய ஆப்ஷன் தான். ஸோ நம்ம வந்து எல்லாருமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்தியர்கள் பலரும் போனாங்க. 2வது வீடு, 3வது வீடு, 2 ஃப்ளாட்டு, 3 ஃப்ளாட்டு, பிளாட்டு ஒரு 3-4 பிளாட்டு, அப்புறம் ஹைவே எங்கேயெல்லாம் போடுறாங்களோ விலையேறம்னு சொல்லி 2 ஏக்கர் 5 ஏக்கர் எல்லாம் வாங்கினாங்க. இது மாதிரி நிறைய வாங்கினாங்க. ஸோ இதில் வந்து ஆரம்ப காலத்தில் வாங்கினவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. 2003 2004 கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வாங்கிட்டு 2005 வாங்கிட்டு 10 மடங்கு ஏறிச்சு, 20 மடங்கு ஏறின்னு இன்னும் பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் லேட்டர் என்ட்ரன்ஸ், ஸோ லைக் 2009, 10, 2012 வாங்கினவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐயோ போட்டு ஒன்றுமே இல்லையே, ஒரு வருமானமும் இல்லையே, இன்னும் நஷ்டத்துக்கு போகுது. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளாட்ஸ் வந்து ரீசேல் ஃப்ளாட்ஸ் எல்லாம் அட் அ லாஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இன்னொன்று, நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று வந்து ரியல் எஸ்டேட்டுங்கிறது இல்லிக்யூட்னா நீங்கள் நினச்சோன்னே விற்க முடியாது. ஸோ நம்ம மனசில் ஒரு விலையை நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இன்னும் நிறைய பேர் வீடு வாங்கி வச்சுட்டு என் வீடு 5 கோடி போகும், 3 கோடி போகும், 2 கோடி போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்கு மார்க்கெட்டில் விற்க வர்றாங்களோ அப்போ தான் ரியல் ப்ரைஸ், அதனுடைய ப்ரைஸ் தெரிய வரும் அந்த பையர். ஏன்னா அது எவ்ரி ப்ராப்பர்ட்டி இஸ் யூனிக். ஸோ இந்த உங்கள் பக்கத்து வீடு அதிகமாக விற்றுருக்கலாம், பட் உங்கள் வீடு அந்த ரேட்டுக்கு போகாது. ஸோ இதுதான் பெரிய இஷ்யூ. ஸோ இப்போ நம்ம அட்ரஸ் பண்ண வந்த கொஷின், இஸ் தி பிக் ரியல் எஸ்டேட் பூம் ஓவர் அப்படின்னா எஸ், தி பிக் ரியல் எஸ்டேட் பூம் இஸ் ஓவர் ஃபார் இந்தியா லாங் எகோ. அது தெரியாமல் நிறைய வாங்கினாங்க, வாங்கிட்டு இருக்காங்க. நத்திங் ராங். உங்களுடைய முதல் வீடாக இருந்தால், ஏன்னா உணவு, உடை, இருப்பிடம்ங்கிறது 3வது ஸ்தானத்தில் வருது. ஸோ அப்படிங்கிற இருப்பிடம் அவசியம். நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு தேவை. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வேறு மாதிரி வியூ எடுக்கிறாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் பேசிக்கலி எஸ், ஒரு இருப்பிடம்ங்கிறது அவசியம். அதற்காக நீங்கள் ஃப்ளாட்டோ பிளாட்டோ வாங்கி வீடு கட்டுறதோ அல்லது ஃப்ளாட் ரெடிமேடாக கட்டின வீடோ வாங்குறதோ, தட் இஸ் ஃபைன். அதற்கு வந்து நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டாம். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வரையில் வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்த மாதிரி 2003-04 வாங்கினவங்களுக்கு கிடைச்ச மாதிரி 10 லட்சத்துக்கு வாங்கினா 40 லட்சத்துக்கு போகும், 50 லட்சத்துக்கு போகும், 1 கோடிக்கு போகும் அப்படிங்கிற கனவை ஜஸ்ட் உடைச்சிருங்க. இனி வந்து இந்தியாவுக்கு நீ அடுத்த 50 வருடங்கள் 100 வருடங்கள் அது நடக்குமாங்கிறது எனக்கே சந்தேகம். ஸோ டெஃபினட்டாக நடக்காது. ஒரு ரியல் கிராஜுவல் அப்ரிசியேஷன் இருக்கும். அதுக்கான ரியல் எஸ்டேட் வந்து பேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல வரல. இட் இஸ் ஸ்டில் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, பர்டிகுலராக ஸ்டாக் மார்க்கெட்டை கூட விட்டுருங்க, நிறைய பேர் தோப்பாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணையில் ரியல் எஸ்டேட் இஸ் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன். இட் இஸ் நாட் தி பெஸ்ட் ஆப்ஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேஸ் டு கிவ் ஹையர் ரிட்டர்ன்ஸ் தேன் ரியல் எஸ்டேட். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இந்த அளவுக்கு உங்களுக்கு பூம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் ஏற்பட்ட பூமை திருப்பி எதிர்பார்த்து வாங்காதீங்க, நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். அதனால் இந்த பிக் பூம் இஸ் ஓவர். ஹவவர் இனிமேல் நடக்கக்கூடிய இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அது ரெகுலர் ஒரு 6-7 வருஷம் 8 வருஷத்துக்கு ஒருக்கா அப்சைட் இருக்கும். அப்புறம் தென் அகைன் ஒரு டவுன் சைடு வரும். அது ரியல் எஸ்டேட் நார்மல். அவன் அந்த ஒரு 5-6 வருஷம் ஏறாமல் இருந்து அல்லது நெகட்டிவில் இருந்த ரியல் எஸ்டேட் ரிட்டர்ன் வந்து திடீர்னு ஒரு 30-40% 50% கொடுக்கறதுக்கு தாராளமான வாய்ப்புகள் இருக்குது. அதை ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 8%, 9%, 7% வந்திருக்கும். பணவீக்கத்தை தாண்டி வரும். நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா எகெயின் பரவலாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பரவலாக சொல்லலாம். இந்திய பொருளாதாரமே பரவலாக உயர்ந்தால் உங்களுக்கும் உயரும், உங்களுடைய முதலீடும் உயரும்னு இன் ஜென்ரல் ஐம் டாக்கிங் சொல்லலாம். பட் ரியல் எஸ்டேட்டு எகெயின் யூனிக் ரிஸ்க் இருக்குது. அந்த நீங்கள் வாங்கியிருக்க ப்ராப்பர்ட்டி, அது அந்த இடம், அந்த லொக்கேஷன் எல்லாமே மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்குது. பட் இன் ஜென்ரல் ரியல் எஸ்டேட் வில் கிவ் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். ஆனால் அந்த பிக் பூமை அல்லது ஒரு 5 மடங்கு ஆகும் 10 மடங்கு ஆகும்னு நினச்சி வாங்காதீங்க. உங்களுக்கு அவசியம்னு நினச்சி வாங்கிக்கோங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு முறை மற்றொரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன்.